ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பாதுஷா ஈஸியாக வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது நல்லா சலிச்சுக்கோங்க, அப்போ தான் ஏர் உள்ளே போய் நல்லா நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும். இதுக்கு பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சால்ட் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கர்டு தயிர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. பொடி பண்ண சுகர் அது 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு நெய் 1/4 கப் எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம கடையிலேயே இருந்தால் டால்டா போடுவாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால நெய் போட்டோம்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் கெடுதல் இல்லை. அதனால் இதை நெய் போட்டு 1/4 கப்பு நெய், நீங்கள் 1 கப்பு எந்த கப்பில் மைதா எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/4 கப்பு நெய் எடுத்துக்கோங்க. அது நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. மிச்சத்துக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப அழுத்தி பிசையாதீங்க, ரொம்ப சாஃப்டாக பிசைங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைய வேண்டாம், நல்லா ரொம்ப லைட்டாக பிசைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மாவு பிசைஞ்சக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பிரித்து ரெண்டாக பிரித்து ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி இது பண்ணி விடுங்க. நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது மாதிரி கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு அப்புறமா நல்லா ஊற வைங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 1 மணி நேரத்துக்கு பிறகு பாருங்கள், மாவு முன்ன பார்த்ததை விட எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை நீங்கள் சின்ன சின்ன பால்ஸாக நல்லா இது பண்ணி உருண்டை பண்ணி நடுவில் ஒரு இது மாதிரி அமுத்தி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி ஒரு கட்டை விரலை வச்சு ஒரு சுற்றிக்கோங்க. அந்த மாதிரி ரொம்ப ஹோல் போட வேணாம், ரொம்ப அமுத்தவும் வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி பண்ணி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு ஒரு 13 இது கிடச்சிருக்கு, பாதுஷா கிடச்சிருக்கு. இதுக்கு சுகர் 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியாக பண்ணாதீங்க, அப்புறம் பத்தாமல் போயிடும். 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். இதுக்கு லெமன் ஒரு 3 ட்ராப் லெமன் விட்டுக்கோங்க, அது சர்க்கரை கட்டியாகாமல் இருக்கும். ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். இந்த மாதிரி ஒரு பாகு பதம் சொல்லுவாங்கள்ல, அது வரட்டும். அது வர மட்டும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் வச்சுக்கலாம் ஒரு பேனில். அதுக்கு ரொம்ப எண்ணெய் காய விடாதீங்க, ஒரு மீடியமாக இருக்கட்டும். ரொம்ப எண்ணெய் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹீட்டு. அதை போட்டு ஒரு பொறுமையாக நீங்கள் நல்லா மேலே உப்பி வரும், அந்த டைமில் திருப்பி போடுங்க. போட்டோன்னே திருப்ப வேண்டாம். போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸாவது ஆகும். எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சதுக்கப்புறம் அது மேலே வரும். வந்ததுக்கப்புறம் இதை எடுங்க. எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த பாவு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கட்டும், ரொம்ப ஆறி இருக்க வேண்டாம். அந்த சூட்டில் இருக்கும் போது இதை உள்ளே ஆட் பண்ணி நல்லா திருப்பிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும்ட்டு வைங்க. இதே மாதிரி அடுத்த பேட்சையும் போட்டுக்கலாம். அது நேரம் 5 மினிட்ஸ் ஆகிருக்கும் போன இது. இந்த இதையும் எடுத்து நம்ம அதை எடுத்து வெளியே வச்சுட்டு இதை நம்ம பாவில் டிப் பண்ணிக்கலாம். இதை எடுத்து நம்ம வெளியில் வச்சுக்கலாம். இது நல்லா ஊறிடுச்சு பாகில். 5 மினிட்ஸில் நல்லா ஊறிடும். இது மாதிரி எடுத்து வச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா வெதுவெதுப்பாக சூடு பண்ணிக்கோங்க. ஆறி இருந்தால் திருப்பி அடுத்த பேட்ச் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆறுனதில் போடாதீங்க, கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் போடுங்க பாவில். இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான டேஸ்டான ஜூஸியான பாதுஷா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இது டேஸ்ட்டும் கடையில் விற்கிற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு நீங்கள் பாதாம் பிஸ்தா எதாக இருந்தாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பூ எது உங்களுக்கு இஷ்டமோ மேலே டெக்கரேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.